ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனிங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஏப்ரல் மாதத்தில் லான்ச் அப்புறமா லான்ச் ஆக போகிற லான்ச் ஆகலான்னு சொல்லப்படுற என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். முதல் ஃபோன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவன் ரியல்மி கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவன் தான் மாதத்துக்கு ஒரு லான்ச் வந்து பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் அவங்ககிட்டேருந்தே வந்து போயிடலாம். இன்றைக்கி என்ன லான்ச் பண்ணியிருக்கான், இன்றைக்கி ஆல்ரெடி லான்ச் வந்து பண்ணிட்டான். என்ன ஃபோன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரியல்மி நார்சோ 80 Pro 80X அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபோனை வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்கான். இந்த 2 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 20,000 ரூபாய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro இருக்குது, 14X இருக்குது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா P3 Pro, P3X, அப்புறமா P3 Ultra, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் நடுவில் இவன் குழப்பத்துக்கு பிறந்தவன் போல் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கான். ரியல்மி நார்சோ 80 Pro. பில்டு வைஸ் செம சூப்பராக இருந்துச்சு. பில்டு வைஸ் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்குது. அண்ட் தென் அந்த டிசைன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா பண்ணியிருக்காயா அப்படின்ற அளவுக்கு அதே அந்த ரவுண்ட் கேமரா செட்டப் தான். நீங்கள் ரியல்மி P3 போனாலும் சரி, இல்லை ரியல்மியோடைய 14 சீரியஸ்க்கு போனாலும் சரி, அதே பின்னாடி இருக்க அந்த ரவுண்டு கேமரா அதே இதுதான். ஆனால் இங்கே உள்ள ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆன மோட்டோரோலாவோட H50 H60 ஃபியூஷன் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் என்ன ப்ராசரோ அதே தான். இதே ப்ராசரை வச்சு அடுத்து நம்ம பல மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 7400 எனர்ஜி, 7400 அல்ட்ரா, 7400 என்னென்னமோ பேரை வச்சு, ஆனால் இதே சிப்பே ஓவர் கிளாக்கு அண்டர் கிளாக்லாம் பண்ணி நம்ம நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்க்க தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மெயினான கிளைம் பாயிண்ட்டே வந்து என்னென்னா, இதில் வந்து கேம் வந்து நல்லா விளாட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 179 கிராம் தான் இருக்குது. அந்த சிலிகான் கார்பனேட் பேட்டரி தான் யூஸ் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வேரியண்ட்டை 17,000 வந்து இனிஷியல் ப்ரைஸாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா IP69 வாட்டர் ப்ரூஃப்கான இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே நார்சோ 80 சீரியஸில் 80X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு. இது வந்து அண்டர் 15K வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் டிஸ்பிளேவோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400, அதில் 7400, இதில் 6400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அதே IP69 வாட்டர் ப்ரூஃப்கானது இருக்குது. அதே 6000 mAh பேட்டரி இருக்குது. இது எல்லாமே கொடுத்து அதே 45 வாட்ஸ், ரெண்டுத்துலையுமே 45 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் தென் அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் ஃபோனை கீழே போட போகிறோன்னு தெரியல. ஒரு வேலை தவறி கீழே வந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜி ஏகப்பட்டதை வந்து அதை எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கொடுத்துருக்கோம், இதுதான் எங்களோட செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்து விற்கிறாங்க. இந்த ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக தான் இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து டினோட் வந்து பண்ணுறாங்க. அதே 179 கிராம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலர் வைஸ் ஒரு 2-3 கலர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து அந்த 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் போக இனிஷியலாக. ஸோ அதுக்கு அடுத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது 14,000 ரூபாய்க்கு வந்து விற்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு யார் லான்ச் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோட்டோரோலாவுடைய H60 ஃபியூஷன் வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் 22,000 ரூபா சம்திங். இன்றைக்கி தான் சேல்ஸ் வந்து போச்சு. ஸோ 23,000 ரூபா இருந்தது, 21,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடிகிற மாதிரி. அதுலேயும் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே அதில் கர்வ் டிஸ்பிளே அண்ட் தென் அவங்க அந்த யூஸ் பண்ணுற அந்த மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மோட்டோரோலா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த கலரில் அதுக்கு தான் வந்து பண்ணால் அவங்க பேக்கில் பண்ணியிருக்க ஃபினிஷ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் அந்த அந்த லெதரில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா பேக்கில், அது நல்லாவே இருக்கும். அதுவும் எனக்கு பர்சனலாக இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேண்டோன் அமேசான் இட் அப்படின்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாமே பேண்டோன் தான். அந்த பேண்டோன்லேயே வேறு இன்னொரு கலர், இது பிங்க் கலரு, இது ப்ளூ கலரு. எனக்கு ஆனால் இந்த ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 256 GB வேரியண்ட்டு, 128 GB வேரியண்ட்டு ஒழிச்சிட்டாங்க. 256 தான் பேஸ் வேரியண்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ 5500 mAh பேட்டரி வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 68 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அலோ யூஐ தான் வந்து ஒர்க் ஆக போகுது. கொஞ்சம் க்ளீனாகவே இருந்துடும். அண்ட் தென் யூஸ்ஃபுல்லான கிளஸ்டர்ஸ்லாம் வந்து மோட்டோரோடைய இதுலேயே வந்து ஆட் ஆகும். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஏ அப்படின்றதும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா பெஸ்ட் செக்மெண்ட்ஸ் பெஸ்ட் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க.
இது வந்து தெரியல, யாராவது வாங்கினாங்கன்னா நம்ம வேணா யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஃபோன் லான்ச்சுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஐக்கூவோடைய Z10 சீரீஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐக்கூவோட Z10 சீரீஸ்க்கு ரொம்ப ஆளாகவே இருக்கேன். ஏன்னா அந்த 7300 mAh கொண்ட பேட்டரி. Z10ல வந்து பார்த்தீங்கன்னா 7300 mAh கொண்ட பேட்டரி, அதுவும் அவ்வளோ பெரிய பேட்டரி. ஆனால் அவங்க சொல்கிற வந்து விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. மேபி லான்ச் அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க போல், நாங்கள் வந்து 200 கிராமுக்கு கீழே வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல். அதுக்கடுத்து 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. அதான் இங்கே வெயிட்டும் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. 199 கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பவர் பண்ண ப்ராசரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7S Gen 3. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நத்திங் ஃபோன் பார்த்துருக்கீங்களே, நத்திங் ஃபோன் 3A சீரீஸில் அதில் இருந்து அதே சிப்பு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இது அண்டர் 20K கீழே தான் பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தது இவங்க Z10 ப்ரோன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25,000 ரூபாய்க்குள்ளே வந்து வைப்பாங்க. அப்புறமா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் 26,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே காம்படிட்டர் அப்படின்ற மாதிரி ஐக்கூடைய நியோ 10R வந்து வேற இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. 20,000 ரூபாய்க்குள்ளெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல டீல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா iOS 2.0 தான் இருக்குது. ஆனால் Z10X இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதில் UFS 3.0 இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதில் அவங்க வந்து அதெல்லாம் சொல்லலை. நாங்கள் இந்த ஃபோனை விற்கிறதுக்கான மெயின் ரீசன் லார்ஜ் பேட்டரி, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும், அப்புறமா ஸ்னாப்டிராகனோட ப்ராசரு, அண்டர் 20K அப்படின்ற மாதிரி தான் Z10 வைக்கிறாங்க. Z10S வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு எந்த ஃபோனும் கிடையாது, விவோவுடைய T4X லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, சேம் அதே ஃபோனு அப்படியே இவங்க வந்து லான்ச் வந்து பண்ணுறாங்க. அதே 6500 mAh பேட்டரி, மீடியாடெக்கோடைய டிமென்சிட்டி 7300 அப்படின்ற ப்ராசரு. ஸோ இது எல்லாமே அப்படியே தான் வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த லான்ச்சுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குங்க. ஏப்ரல் 11 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவோ சைட்லேருந்தும் 2 லான்ச் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விவோ V50e அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் நாளைக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து கேமரா ஓரியன்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி அந்த V50 சீரிஸே கேமரா ரிலேட்டட் தான், அதே கேமரா ரிலேட்டட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 3 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவோடைய T4, அந்த T4னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, இந்தியாஸ் பிகஸ்ட் பேட்டரி எவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அது வேற எந்த ஃபோனும் கிடையாது. ஐக்கூவோடைய Z10 இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே இவங்க வந்து இங்கே வந்து லான்ச் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனி அப்படின்றதுனால ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒன்று, அமேசானுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி விற்றுக்கிறாங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து விவோ வாங்கிடுவாங்க. இல்லை நான் அமேசானில் மட்டும் தான் வாங்குவேன்னு நினைப்பாங்க, அவங்களாம் இதில் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் 2 பேரையும் நாங்கள் கவரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அப்கமிங் லான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் நோட் எஸ் 5G, இன்ஃபினிக்ஸ் டெக்னோ லாவா, இந்த 3 ஃபோன்ஸ்லேருந்தும் நிறைய நல்ல ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்குறீங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக நான் வந்து டெக்னோ ஃபோன் யூஸ் பண்ணதில் எனக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை, அந்த UI தாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வேல்யூ ஃபார் மணியாக எல்லாமே இருந்துச்சு, அந்த ஸ்மூத்னஸ் கூட கிடச்சிருச்சு. ஆனால் அந்த UI வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடியாக தான் இருக்குது. அந்த UI கடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ்லேயும் அதே பிரச்சனை தான். இவனுங்க என்னன்னா ஏதோ XOSன்னுவானுங்க, கிட்டத்தட்ட ஏதோ பேர்லாம் வச்சு ஓட்டுவானுங்க. அதனால தான் இந்த OS மட்டும் இவனுங்க ஒழுங்கு பண்ணி ஒரு மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் அப்டேட்ஸை பற்றியும் இவங்ககிட்ட ப்ராப்பரான இது கிடையாது. அப்டேட்ஸ் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, அப்டேட்ஸ் வரும்போது தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நிறைய கம்பெனி அப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இவங்க சைட்லேருந்தும் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, அப்டேட்ஸ் வந்து நீ கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இருக்கிற கம்பெனியே கொடுக்குறதில்ல. மோட்டர்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு சில பேர் கரெக்டான டைமுக்கு அப்டேட் கொடுத்தாலும் அந்த அப்டேட்டில் ஏகப்பட்ட பக் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுக்குறான். அதை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த பிராண்ட் அப்படின்றதே கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பிக்சலுடைய 9A செம்ம சூப்பர் ஃபோனு, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்லாம் இல்லாமல், கேமரா பம்ப்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வாங்க வேணாம், நம்ம அடுத்த வருஷம் ஃப்ளிப்கார்ட்டோடைய பிக் பில்லியன் டே சேலில் வெயிட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். செம்மையாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நத்திங் வந்து லான்ச் வந்து பண்ண போகிறான். அவனுடைய CMF ஃபோன் 2 Pro, ஃபோன் 2 தான்டா லான்ச் பண்ணணும், ஃபோன் 2 Pro வந்து லான்ச் பண்ணுறாரு.
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிக் டிசைன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இந்த ப்ரோ அப்படின்னு வச்சனால இது 20,000 ரூபாய்க்குள்ளே வரும். இந்த சிஎம்எஃப் ஃபோன் மாதிரி அந்த 15,000 ரூபா 16,000 ரூபா கார்டு ஆஃபர் போட்டு வாங்குற மாதிரிலாம் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 19,000 ரூபாய்க்கு வச்சிருவான். கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரேஞ்சுக்கு வாங்குற மாதிரி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோடைய 7400 அப்படின்ற ப்ராசஸ் தான் இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா வந்து பேக்கில் இருக்க போது, ஃப்ரண்ட்டில் 50 இருக்குமான்றது தெரியல. ஆனால் 50 கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பேட்டரியும் கொஞ்சம் அதிகம் பண்ணி பாக்ஸில் கூட சார்ஜராக வேணாண்டா, இதை நான் கம்பைனாக வாங்கும் போதாவது எனக்கு ஒரு ஆஃபரில் ஒரு சார்ஜரை கொடுறா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீலாக இருக்குது. ஆனால் யூஐ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் வந்து பக்கா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை அந்த டிசைனு அது இதுலாம் பண்ணி கெடுக்காமல் ஓரளவுக்கு நல்லா பண்ணி இந்த கேபிளை தொங்க விட்றேன், நாடாவை தொங்க விட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சிஎம்எஃப் ஃபோன் ஒன்று வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த திருகிற பட்டன் வந்து எதுக்காகடா கொடுத்த, நீ வந்து அந்த கேபிள் நாடாவை மாற்றுறதுக்காக கொடுத்த அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை வச்சு ஏதாவது ஒரு டாகிள் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டாடா பை பை சொல்லுங்கள். நான் நந்து.